இல்ல, ஐ திங்க் அவர் சொன்ன விஷயம் பேசிக்கா தேர் இஸ் ஓரளவுக்கு ஒரு அடிப்படை உண்மை இருக்கிறது. அதிமுக பலவீனம் அடைந்து இருக்கிறது. எல்லோரும் ஒன்று கூடினால்தான் 2026 தேர்தலில் வெற்றி பெற முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த விதமான ஒரு தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது எப்படி ஒருங்கிணைக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி, யாரெல்லாம் அதுல சேர்க்கணும், அதை பற்றி விவாதம் இருக்கலாமே தவிர கான்செப்டுவலா அவர் சொன்னதில் தவறில்லை. ஆனால் கிளியரா சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு த்ரெட் தான் அது. 10 நாளுக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இத்தகைய முயற்சிகளில் யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ எல்லாமே ஒன்றிணைப்போம் அப்படின்னாக்க உங்களுக்கு எதிராக ஒன்றிணைப்போம், எடப்பாடிக்கு எதிராக ஒன்றிணைப்போம், அதுதானே அதனுடைய அர்த்தம். அதனால இட்ஸ் கிளியர்லி a threat. எப்படி போகுதுங்கிறத பொறுத்து பார்க்கணும். ஆனால் இவர் மட்டும்தான் அதிருப்தியில் இருக்காரு என்று நான் கூற மாட்டேன். மற்றவர்களும் இருக்கிறார்கள். போக போக இதே மாதிரி ஒரு பலமான கூட்டணி, இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு பலமான கூட்டணி உருவாகி இருந்தால் இது வரைக்கும் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பலமான கூட்டணியும் இல்லை, கூட்டணி கட்சிகளில் இருந்தவர்களும் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த பிரச்சனை வரும்போது திரு செங்கோட்டையன் சொல்வதற்கு ஆடட் வெயிட் கிடைக்குது. இது ஒரு மொமெண்டம் பிக் ஆகும் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த 6 பேர் கூட இந்த கருத்தை சொன்னாங்கன்னு சொல்றவங்க கூட வெளியில சொல்லல, அதை திரு செங்கோட்டையன் மட்டும் தான் கமிட் பண்ண, ஆமாங்க கேட்டோம் அப்படின்னு. சோ இன்னைக்கு திரு செங்கோட்டையன் சொன்ன பிறகு இவரே சொல்லிட்டாரு நாம ஒரு ஆமோதிப்போம் அப்படின்னு இந்த 6 பேரோ இல்ல வேற 3 பேரோ வெளியில வருவாங்களா, இல்ல அவங்க எல்லாம் அமைதியா தொடருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, என்னுடைய எதிர்பார்ப்பு உடனடியாக இன்னைக்கே எல்லாரும் ஒன்று வெளியே வருவாங்கன்னு நான் நினைக்கல. ஆனால் என்ன ஆகும்னா தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு குறைந்து கொண்டு போனால் நிச்சயமாக தேர்தலுக்கு முன்னாடியே இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது தேர்தல் முடிந்து தேர்தலில் தோல்வி அடைந்து அதற்கு பிறகுதான் இது பிரச்சனையாக வரும் என்று நான் நினைக்கவில்லை. மேபி ஈவன் 3 months or 4 months பிஃபோர் எலெக்ஷன் இது ஒரு பிரச்சனையாக பெருமளவுல வரக்கூடும். இன்று உடனடியாக இன்னைக்கு நாளைக்கு எல்லாரும் வெளியே பேசுவாங்களான்னா அன்லைக்லி. பட் கடுமையாக இவரை விமர்சனம் செய்யவும் மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன்.